என்ன சொன்ன அந்த பொண்ணு? டேய், அவளுக்கு பாலுவை பிடிச்சிருக்குடா. அவ லவ் பண்றா. ஆனா அவங்க குடும்பத்தை பத்தி யோசிக்கிறா. ரொம்ப பயப்படுறா. அது மட்டும் நல்லா தெரியுது. இப்ப என்ன பண்றது? இவங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும்னு தான் உங்களை வர சொன்னேன். என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலடா. ஒரே யோசனையா இருக்கு. டேய், என்னடா மளிகை சாமான் லிஸ்டா எழுதுற? ஏமா, நான் சமையல்காரன் ஒத்துக்கிறேம்மா. அதுக்காக பேப்பரையும் பேடையும் கையில எடுத்தாலே மளிகை லிஸ்ட் தான் எழுதுற நீயே முடிவு பண்ணிட்ட எப்படிமா? அப்ப என்னடா பண்ற? இல்லம்மா, நம்ம ஆனந்தியோட கல்யாணத்துக்கு அதுல யார் யாருக்கெல்லாம் நேர்ல போய் பத்திரிக்கை கொடுக்கலான்னு வரிசையா லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா சமையல் லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கன்றீங்க? ஏண்டா, நீ பேப்பர் பேனா எடுத்தாலே மளிகை சாமான் லிஸ்ட் தானே எழுதுவ? போதுமா? எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. என்ன காமெடி பீஸாவே ஆக்கிடுங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, விடுறா. சரி கயல், சொல்லு, யார ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணலாம்? இது என்ன கேள்வி மூர்த்தி? பெரியப்பா பெரியமாவுதான். ஓகே, எழுதியாச்சு. அடுத்து சுரேஷ் மாமா குடும்பத்தை எழுதிக்கோ. கயல், சுரேஷ் மாமா தண்டம். உன் கல்யாணத்துக்கு வந்து 300 ரூபா தான் மொய் வச்சாரு. அந்த ஆளோட பேரை 2வதா போடணுமா? பாரு மூர்த்தி, நம்ம மொய்ய எதிர்பார்த்து சொந்தக்காரங்களுக்கு மரியாதை கொடுக்க கூடாது. அவரால முடிஞ்சதா அவர் செஞ்சுட்டு போறாரு, இல்ல செய்யாம கூட போறாரு. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவர் கிண்டல் பண்ணி பேசிட்டு சரி, கோச்சிக்காத. எழுதியாச்சு. என் அண்ணன் ஃபேமிலி, அம்மா அண்ணி எல்லாரும் எழுதிக்கோங்க. நினைச்சேன் நீ எங்க சுத்தினாலும் அங்கதான் வருவேன்னு நினைச்சேன். ஏன் என் அண்ணன் ஃபேமிலிக்கு பத்திரிகை கொடுக்கலாம் நீங்க தானே சொன்னீங்க? அப்ப அவங்க பேரை லிஸ்ட்ல எழுத மாட்டீங்களா? எழுதுறேன். கோமதி அப்பாவோட பேரையும் எழுது. கோமதி. மனோன ஃபேமிலி எழுதிக்கலாமா? ஆனந்தி, எங்க போயிருந்த நீ? போன் பண்ணாலும் கட் பண்ணிக்கிட்டே இருக்க. மாப்பிள்ள வந்தாரு தெரியுமா? உனக்காக சூடா சிக்கன் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்தாரு. ஏதானா அத சூடு பண்ணி அவளுக்கு கொடு. சரிங்க. ஏண்டி, ஒண்ணுதானே கேட்டுட்டு இருக்கோம், எங்க போன? ஆனந்தி, கேக்குறாங்கல்ல, எங்க போயிருந்த? இப்படி வாயை மூடிட்டு அமைதியா இருந்தா எப்படி? நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன்க்கா. ஆனந்தி, வா வா, இப்படியே வந்து உட்காந்து சாப்பிடு. வா வா. மாப்பிள்ள கொண்டு வந்த ஹாட் பாக்ஸ் ரொம்ப காஸ்ட்லி போல இருக்கு. சூடு குறையவே இல்ல, அப்படியே இருக்கு. வா, வந்து உட்காந்து சாப்பிடு. வா. என்னடி அப்படியே நின்னுட்டு இருக்க? போய் சாப்பிடுறீ. போ. சரி, வா, வந்து உட்காரு. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ? நாங்கெல்லாம் சாப்பிட்டோம் தெரியுமா? டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அவரே சமைச்சுதான். நீ சாப்பிட்டு சொல்லு. ஆனந்தி, என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்க? முதல்ல அதை சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. சரி. ஆனந்தி, கௌஷிக் கொண்டு வந்த பிரியாணி செம்ம டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? உண்மையிலே மாப்பிள்ளையோட கைப்பக்குவம் வேற லெவல் தெரியுமா? நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் பிரியாணிய. பிரியாணி குக்கிங்ல மாப்பிள்ளைய அடிச்சுக்கவே முடியாது. என்ன கயல்? ஆனந்தி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உடம்பு முடியல அது இதுன்னு ஏதாவது சாக்கு சொல்லி நீ கிச்சன் பக்கம் போகாம இருந்தேன்னு வச்சுக்கோ, மாப்பிள்ளையே டெய்லி எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிருவாரு. சாம்பார் வைப்பாராம், காரக்குழம்பு வைப்பாராம். அப்படியே சமையல் திறமை அதிகமா இருக்கு. ஆமா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருந்தல்ல, என்ன திடீர்னு?
இல்லக்கா ஸ்டடீஸை பத்தி கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டி இருந்துச்சு. எங்க கிட்ட சொல்லவே இல்ல, சொல்லாம போயிட்டு. அது இல்லக்கா ஸ்டடீஸை பத்தி கொஞ்சம் நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டி இருந்துச்சு. அதான் அவசரமா கிளம்பிட்டேன்.